வணக்கம். இது சிறிவாரி ஜோதிடம். தேனியிலிருந்து உங்கள் பிரசன்ன ஜோதிடர் தேனி சிவா. நம்ம அந்த பாலகிரக தோஷத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் மூல நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு தாத்தாவும் தாயாரும் மரணம் அடையணும் அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திர விதிகள் சொல்லுது. இது பொதுவான விதி தான். இது நடக்கும் அப்படின்றதுலாம் இல்லை. இது பொதுவான விதி. நமக்கு முன்னோர்கள் கொடுத்த அந்த விஷயங்களை தான் நம்ம எடுத்து சொல்லிட்டு வந்துருக்கோம். அதுபோல் பூராடம் 1ஆம் பாதத்திற்கு 9 நாட்கள், பூராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்திற்கு 9 நாட்களும், 2ஆம் பாதத்திற்கு உடனேவும் அந்த சிசு மரணமடையக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல் 4ஆம் பாதத்திற்கு 3ஆம் பாதத்திற்கு பிதா மரணம் அடையணும், 4ஆம் பாதத்திற்கு தாய் மாமா அப்படின்னு சொல்லி ஜோதிட சாஸ்திர விதிகள் சொல்லுது. ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த நட்சத்திரத்தை வைத்து பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு அந்த பாலகிரக தோஷம் ஏற்பட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். அப்போ அந்த பாலகிரக தோஷம் ஏற்படலை, இந்த நட்சத்திரத்துக்கு இப்படி இருக்கிறதுன்னா அந்த கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, அந்த கிரகங்களுடைய அம்சங்கள் என்ன, கட்டத்தில் யாரை பார்க்குறா, எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த கட்டத்தில் இருக்கிறது, இந்த 9 நவகிரகங்களும் யாருடன் யார் சேர்ந்து இருக்கிறா அப்படின்னெல்லாம் பார்த்து நம்ம அந்த வழிமுறைகளை சொல்லும்போது அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக மாற்ற முடியும் ஜோதிடர்னால அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். அதுபோல் பூராடம் 4ஆம் பாதத்திற்கு தாய் மாமாவுக்கு கண்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து பூராடா 4ஆம் பாதம் வந்தால் தாய் மாமாவுக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு அந்த பிறந்த குழந்தை சரியான ஒரு டைமிங் சொல்லுவாங்க இல்லையா, இந்த தசாபுத்தியில் பிறந்திருக்கு, இப்போ ராகு தசை ராகு புத்தியில் பிறந்திருந்துச்சு அப்படின்னா அந்த தாய் மாமாவுக்கு ஒரு சில பாதிப்புகளை உண்டு பண்ணிட்டு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பூராடம் 4ஆம் பாதத்துக்கு. அதே போல் உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்துக்கு 7 நாட்கள். ஒரு குழந்தை உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தால் அந்த குழந்தைக்கு 7 நாட்கள் வரைக்கும் அந்த பாலகிரக தோஷம் என்பது ஏற்படுகிறது. அதே போல் 2ஆம் பாதத்திற்கு உத்திராட 2ஆம் பாதத்திற்கு ஒரு 20 நாட்கள் பிணிப்பீடை ஏற்பட்டு மறையும். நட்சத்திரம் ஒன்று தான், ஆனால் அந்த பாதங்களை கணக்கீடு பண்ணி வரும்போது 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது அது ஒரு ரீதியில் நம்ம இந்த விஷயங்கள் பிரித்து சொல்லப்படுகிறது. அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் நட்சத்திரம் உத்திராடமாக இருந்தாலும் கூட 1, 2, 3, 4 ஆகிய பாதங்களாக பிரிக்கும் பொழுது இந்த 1ஆம் பாதத்திற்கு 7 நாட்களும் 2ஆம் பாதத்துக்கு 20 நாட்களும் அந்த குழந்தைக்கு பாலகிரக தோஷம் ஏற்படுகிறது. இந்த பாலகிரக தோஷங்களை நம்ம எளிமையான முறையில் ஒரு சிறிய வழிபாடு மூலமாக, நான் குழந்தை பிறந்து 30 நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போக முடியாது, ஆனால் மனதளவில் ஒரு தெய்வத்தை நினைத்து அந்த தெய்வத்துக்குண்டான வழிபாடு முறைகளை செய்யும்போது கண்டிப்பாக அந்த குழந்தையோ அந்த குழந்தையால் ஏற்படக்கூடிய கண்டங்களோ பீடைகளையோ நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்றது என்னுடைய ஜோதிட ஆய்வு. அப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பொறுத்துருங்க. நம்ம அடுத்து இந்த பாலகிரக தோஷம் நட்சத்திரங்களை முடிச்சுட்டு கடைசியாக ஒரு வீடியோவில் இந்த 27 நட்சத்திரம், இந்த 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பாதங்கள் அனைத்திற்கும் நம்ம ஒரு தெளிவான ஒரு கோயிலை சொல்லுவோம். அந்த கோயிலில் வழிபாடு பண்ணி வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்ன்றதை உறுதியாக சொல்ல முடியும். அப்போ இதெல்லாம் எப்போ சார் சொல்லுவீங்கன்னா, கடைசியில் ரேவதி நட்சத்திரம் முடிஞ்சு அதுக்கு அடுத்து நான் வீடியோ போடும்போது பாலகிரக தோஷமும் நட்சத்திரமும் வழிபாடுகளும் அப்படின்னு ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் தெளிவாக பாலகிரக தோஷம் இருந்தால் எந்த கோவிலுக்கு செல்லலாம், எந்த கோவிலுக்கு சென்றால் அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும் என்பதை தெளிவாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது வரைக்கும் பொறுத்திருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளங்கள்.